மட்டை தேங்காய நாம ஏன் மகான்களுக்கு சமர்ப்பணம் பண்றோம்? அதாவது நமக்குள்ள இருக்கிற அகங்காரத்தையும், ஆணவத்தையும் பரமாத்மாவுடைய பாதத்துல சமர்ப்பணம் பண்றோம். அதன் மூலமா நாம உடலாலும், உள்ளத்தாலும் பரிசுத்தமாறோம். இப்போ பார்த்தோம்னா, மட்டை தேங்காயில இருக்கிற அந்த வெளிப்புறம் இருக்கு இல்லையா? அதாவது அந்த ஓடு. அது நம்முடைய அகங்காரத்த உணர்த்துது. அதுக்குள்ள இருக்கிற தேங்காய் மனிதனுடைய இதயத்த குறிக்குது. அதுக்கப்புறமா உள்ள இருக்கிற தண்ணி பரிசுத்தத்தை குறிக்குது. ஆக ஒரு பக்தனானவன் கடவுள்கிட்ட அந்த அகங்காரம் துளி கூட இல்லாம சுத்தமான மனசோட சரணடைகிறது அப்படின்றது தான் அதனுடைய உட்பொருள். இப்படி செய்யறதால அறியாமை அப்படின்ற அந்த இருள் அகன்று நமக்கு குருநாதர் ஞானத்தை கொடுக்கிறாரு. அதே போல தேங்காய அர்ப்பணிக்கும் போது நம்மள பரிசுத்தம் செய்யற விதத்துல நம்முடைய கர்மாவால நடக்கிற இன்னல்களையும் இடையூறுகளையும் குருவானவர் தகர்த்திடுறாரு. குருமார்களுடைய படங்கள்ல பார்க்கும்போது அவங்களுடைய கைகள்லயோ இல்ல பாதத்தினுடைய பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா மட்டை தேங்காய் இருக்கிறத பார்க்க முடியும். சாய் சமர்த்தர், அக்கல்கோட் சுவாமி, ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி, சத்குரு ஷீரடி சாய்நாதர் இவங்களுடைய படங்கள்ல நிச்சயமா மட்டை தேங்காய பார்க்க முடியும். அதனால தான் மகான்களை பார்க்கும்போது அவங்களுக்கு தேங்காய சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்றோம். நன்றி. ஜெய் சாய்ராம்.